என்னை போல எல்லாத்தையும் உருவாக்குவேன் என்றும் இதுதான் என்னோட இலக்கு என்றும் சேம் டைம் T20 வேர்ல்டு கப் டெஃபினட்டாக இந்தியா வின் பண்ணும். அதற்கு வந்துட்டு 100% உழைப்பை போட போகிறேன். அந்த 100% உழைப்பு என்ன மாதிரியே அந்த டீமில் விளையாடும் 11 வீரர்களுக்கும் இருக்க போகிறது என்றும் வெறித்தனமான ஸ்பீக் பண்ணியிருக்காருங்க. ஸ்பீக் கொடுத்துருக்காரு நம்ம டிவிலியர்ஸ். ஓகே, இங்கிலாந்து தொடர் இந்திய அணியில் களமிறங்குறாரா ஏபிடி? எகிரிய ஹார்ட் பீட்டு இந்திய ஃபேன்ஸுக்கும் சரி அண்ட் அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்துட்டு டபடபடபன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கும் என்றே சொல்லாங்க இங்கிலாந்து வீரர்களுக்கு அண்ட் எதிரணி டீமுக்கு. ஓகேவா? ஓகே, அந்த முக்கியமான மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஜான்வரி 22 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளது. ஓகே, இதற்குண்டான இந்திய டீம் ஸ்குவாடை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. T20 ஃபார்மட் ஸ்குவாட் மட்டும் இன்னும் ODI ஃபார்மட் ஸ்குவாட் வந்துட்டு அறிவிக்கலை. இதில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. பட் அதுக்கு முன்னாடி இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலனா பாருங்கள். BGT டெஸ்ட் சீரிஸ் ஏன் இந்தியா மோசமான தோல்வியை தழுவுனாங்க, அதற்குண்டான ரீசனை புட்டு வச்சுருக்காருங்க. அண்டு கௌதம் காம்பீர் இருந்தால் இந்திய டீம் உருப்படாது, இந்திய டீம் அழிஞ்சிரும், மிகப்பெரிய தொடர் வின் பண்ண முடியாது, இவனை வெளியே தூக்கிருங்கன்னு வெளிப்படையாக புகார் மோனே மோர்க்கல் பண்ணிட்டாரு பவுலிங் கோச். ஓகேவா? இந்திய டீம் பவுலிங் கோச் இந்திய டீமை இவன் அழிச்சிருவான், தயவு செய்து இவனை தூக்கிருங்கன்னு சொல்லிட்டு அவரும் குட் பண்ணிட்டு போயிட்டாருங்க மோனே மோர்க்கல். இந்த சூழலில் புது பயிற்சியாளர் ஒருத்தவர் வராரு மெயின் பயிற்சியாளராக. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் சூரியகுமார் யாதவ் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காருன்னா, இதற்கு முன்பு பேட்டிங் கோச் வந்துட்டு அபிஷேக் நாயர் இருந்தார், அவர் வேணாங்க, எனக்கு வந்துட்டு ஏபிடி டிவிலியர்ஸ் வந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்ல பிசியும் ஏபிடி கிட்ட கேட்க அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, சவுத் ஆஃப்ரிக்காவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்திய டீமையும் நேசிக்கிறாரு. நான் ஓகே பண்ணியிருக்காருங்க. இது என்னோட ஒரு இலக்கு. நான் இதுவரை சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் எவ்வளவோ விளையாண்டுருக்கேன், 100% உழைப்பப்பட்டிருக்கேன். T20 வேர்ல்டு கப் மிகப்பெரிய கப்பை வந்துட்டு வின் பண்ண முடியலை. இந்திய டீமில் என்ன மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்கள் எபிலிட்டியான பிளேயர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நான் ஒரு உதவிகரமாக இருந்து அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்தேன்னா அது எங்கள் நாட்டுக்கு நான் வின் பண்ணி கொடுத்த மாதிரி என்றும் டிவிலியர் சொல்லியிருக்காருங்க. என்ன மாதிரி, அதாவது 11 வீரர்களையுமே சேம் டைம் அடுத்து வர இந்திய டீம் இளம் பிளேயர்கள் அனைவரையுமே ஒரு 360 டிகிரியாக உருவாக்குவேன், 360 பிளேயர் மாதிரி சூரியகுமார் மாதிரி உருவாக்குவேன், அதுதான் என்னோட இலக்கு. சேம் டைம் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணணும், அதுதான் என்னோட இன்னொரு இலக்கு என்றும் டிவிலியர்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணது மட்டுமல்லாமல் மனப்பூர்வமாக சந்தோஷத்தோட இந்திய டீம் பேட்டிங் கோச்சாக நான் வர தயார் என்றும் வெளிப்படையாக பேசினது மட்டுமல்லாமல், எனக்கு பணம் வேணாம், இந்திய டீம் வந்துட்டு எனக்கு எவ்வளவோ கொட்டி கொடுத்துருச்சு இந்தியா, ஏன்னா ஐபிஎல்லில் பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டாரு, நான் இந்திய டீமுக்கு ஏதாவது பண்ணணும், அதை வந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க. இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே இது குட் நியூஸ், எதிரணிக்கு மிகப்பெரிய பேட் நியூஸுங்க. நினச்சி பாருங்கள், சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பேட்டர் இருந்தாலே சமாளிக்கிறது கடினம். இப்போ ஏபிடி டிவிலியர்ஸ் வந்து அவரை மாதிரி 11 பிளேயரையும் மாற்றிட்டாருன்னா நினச்சி பாருங்கள், எதிரணி டீம் வந்துட்டு அள்ளிசிலியாக நொறுங்கிடுவாங்க. டெஃபினட்டாக அதுதான் என்னோட இலக்கு என்றும் டிவிலியர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இவர் உள்ள வராரு, இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வந்துட்டு நெக்ஸ்ட் இயரும் வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.